ம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூன் 3ஆம் தேதி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அமெரிக்காவின் சார்பில் இன்று கலைஞருடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி இணைய வழியாக நடத்தப்படுகிறது. அதில் சிறப்பு அழைப்பாளராக தோழர் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், தோழர் செல்வகுமார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர், தலைமை கழக இளம் பேச்சாளர், திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றி வருகிறவர். அவருடைய குடும்பம் பாரம்பரியமாக திராவிட சித்தாந்தத்தில் தொடர்புடையது. அவருடைய தாத்தா எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர். தொடக்க கால திமுக நிர்வாகி, திமுக அடிப்படை உறுப்பினர் அவர். அவருடைய பெரியப்பா ஈழ விடுதலை போராட்டங்களில் பழனியில் முன்னெடுத்தவர். அவர் இப்படியாக தொடர்ச்சியாக திராவிட சித்தாந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். அது மட்டுமல்லாது, தோழர் செல்வகுமார் அவர்கள் பள்ளி காலங்களில் அதிகப்படியான பேச்சு போட்டிகளில் மிகுந்த ஆர்வத்துடன் திராவிட சித்தாந்தத்தில் உரையாற்றியவர். கல்லூரி காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளில் நிறைய உரையாற்றியுள்ளார். தற்பொழுது கலைஞருடைய நூற்றாண்டு விழா சார்பாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு தலைமை கழக இளம் பேச்சாளராக தேர்வாகி, கடந்த தேர்தலிலும் கூட ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றியவர். அவர் இப்பொழுது முனைவர் பட்ட ஆய்வாளராக திராவிட பல்கலைக்கழகத்தில் உள்ளார். திராவிட இயக்கங்கள் திரைத்துறையின் பின்னால், திரைக்கதைகளின் பின்னால் வளர்ந்த இயக்கம். அந்த தமிழ் திரைக்கதைகளின் திரைக்கதைகளை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். தோழர் செல்வகுமார் என்று நம்முடைய இணைந்துள்ளார் சிறப்புரையாற்றுவதற்காக. தோழர் செல்வகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கம். தோழர் செல்வகுமார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய குடும்ப தலைவராக இருந்து நமக்கான வழிகாட்டியாகவும் நம்முடைய சமுதாயத்தினுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்குமான வழிகாட்டியாகவும் இருந்த தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தினை பெரியார் அம்பேத்கர் அமெரிக்க படிப்பு வட்டமானது இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நெறியாளிகையை செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் முத்துக்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வணங்குகிறேன். பல்வேறு வகையிலான கூட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அது சார்ந்த அமைப்புகளும் தலைவர் கலைஞர் மேல் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவும், அவர் மேல் இருக்கிற அன்பின் காரணமாகவும், அவர் செய்திருக்கிற சாதனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நெடிய நோக்கத்தோடும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு முன்னெடுக்கிறது என்பதை அறியும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா போன்றோரினுடைய வழிகாட்டுதலின் தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்குமான திட்டங்களாக தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார்கள். அவருடைய அரசியல் வரலாறு என்பது குறிப்பாக யாரெல்லாம் இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான சிந்தனையை, அவர்களுக்கான திட்டங்களை வகுப்பதில்தான் தன்னுடைய மொத்த அரசியல் பயணத்தையும் அவர் நிறைவு செய்திருக்கிறார் என்றுதான் நாம் குறித்து கொள்ள வேண்டும். அவருடைய வரலாறு அதைத்தான் உணர்த்தி இருக்கிறது, அதைத்தான் தெரிவித்திருக்கிறது. காரணம், சமூக நீதி அரசியலாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சி அரசியலாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான அரசியல்களிலும் தன்னை ஆதிக்க ஆதிக்கவாதிகளுக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்ளாமல் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பக்கம் நின்று தன்னுடைய அரசியலை பேசியவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார் என்றால் அது தலைவர் கலைஞர் என்ற ஒற்றை நபரைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அத்தகைய சாதனைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சமூக நீதி அரசியலில், சமூக நீதிக்கான போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 1971ஆம் ஆண்டு இந்து அறநிலையத்துறை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டு சாதி ஒழிப்பினுடைய முதல் மைல்கல்லாக அந்த சட்டத்தை நாம் பார்க்க முடியும். அனைத்து சாதியினரும் இன்றைக்கு அர்ச்சகராகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டம். பெரியார் மறைந்த போது சொன்னார், என் நெஞ்சில் உள்ள முட்களை எல்லாம், என் நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரே முள், அதை எடுக்காமலேயே நான் இறந்து போகிறேன் என்று சொன்னார். அதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியலே என்று சொல்லும் பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழிவந்த தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதே போல சுடுகாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்களை இந்த சமூகத்திலிருந்து நாம் புறக்கணித்திருந்தோம். வெட்டியான் என்ற பெயரோடு அவர்களை புறக்கணித்திருந்தோம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அரசு வேலையை வழங்கினார். அது ஒரு அரசு பதவியாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அனைத்து சமூக மக்களுக்கும் ஒருங்கிணைந்து, அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு சமத்துவபுரம் இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். அதில் அவர் செயல்படுத்தி இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 60% அந்த சமத்துவபுரத்திலே தலித்துகள் இருப்பார்கள், 40% பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்ற நடைமுறையை கொண்டு வந்து அதிலேயும் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநங்கைகள், திருநம்பிகள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான வாழ்விடங்களிலும் அந்த சமத்துவபுரத்திலேயே உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சமத்துவபுரத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதே போல இடஒதுக்கீட்டு நடைமுறை என்று பார்த்தால் தலைவர் கலைஞர் அவர்களின் போல முயற்சி எடுத்தவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அல்ல. அதற்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டு நடைமுறையை இந்தியாவிலேயே தமிழகம்தான் பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் தான் 69% நடைமுறை இடஒதுக்கீட்டு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18%, 1% பழங்குடியின மக்களுக்கு 69% இடஒதுக்கீட்டு நடைமுறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் அரசு பொறுப்புகளை, அரசாங்கத்தினுடைய பதவிகளை ஒரு சேர கிராமங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொண்டு சேர்த்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. இதனால் இந்த நடைமுறையால், சமூக நீதி அரசியல் மாற்றத்தால், இடஒதுக்கீட்டு நடைமுறையை பின்பற்றி இருக்கிற காரணத்தினால் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டால், ஒரு தலித் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகி இருக்கிறார். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகி பின்னாட்களில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியானார். அதே போல தலைமைச் செயலாளராக தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளில் அவர் வருவதற்கான வழிவகையை இடஒதுக்கீட்டு நடைமுறை சட்டத்தின் மூலம் கொண்டு வந்து அதிகாரத்தை ஒவ்வொருவருக்கும் பிரித்தளித்து பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் வழங்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சார்கிறது. அதனால்தான் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்வி வேலை வாய்ப்பிலே இருந்த 31% இடஒதுக்கீட்டை 49% ஆக்கினார். 49% ஆக்குகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் பல்வேறு பணியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தந்தார். அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்றொரு மிக முக்கியமான கோரிக்கை இன்றைக்கு கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி என்கிற தத்துவத்தில் அண்ணா பேசிய மாநில சுயாட்சி தத்துவத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் பல முன்னெடுப்புகளின் வழி அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அண்ணா தன்னுடைய பொங்கல் வாழ்த்து மடலில் எழுதினார், தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசினார். தனக்கு எழுதுகிற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசியிருக்கிறார். மாநில சுயாட்சி என்பது தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கை அல்ல. தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கை அல்ல. இந்திய ஒன்றியத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த ஒன்றியத்துக்குள்ளான அதிகாரத்தை பெற்று
மாநிலங்கள் அதிக அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை தான் மாநில சுயாட்சியாக அண்ணா அவர்கள் பேசினார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்பு என்ன என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்தார்கள். மத்திய மாநில அரசு அதிகாரத்திற்கான குழு குறித்து அறிக்கையை 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 71 ராஜமன்னார் குழு, அந்த குழு ராஜமன்னாரின் பெயரில் அறிவிக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை தந்தது. மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்புகள் இதுதான், இதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்பட முடியும். அரசியல் அமைப்பு வலியுறுத்துகிற வழங்கி இருக்கிற அதிகாரத்தை, மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை முழுமையாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை இந்தியாவில் செயல்படுத்தி காட்டியவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிற பல மாற்றங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். 1988 இந்தியாவிலேயே காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத ஒரு தேசிய முன்னணியை அமைக்கக்கூடிய, மாற்று அரசியலை அமைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியை அவர் மேற்கொண்டார். அந்த பணியை மேற்கொண்டு அந்த பணியிலேயும் அவர் வெற்றி பெற்றார். அதுதான் மிக முக்கியமானது. பிற்காலங்களிலே பல்வேறு வகையிலே அதை செயல்படுத்தி இருந்தார்கள். 1967, 1971 போன்ற பல்வேறு காலகட்டங்களிலே இன்றைக்கு வரைக்கும் மாநில சுயாட்சி பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. மாநிலங்களுக்கான உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்புகளை பற்றி பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி தங்கள் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரினுடைய வரம்பு, அவருக்கான சட்ட மசோதாக்கள் வைத்திருக்கிற பொழுது வரம்பை உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் எடுத்த முன்னெடுப்பு என்பது அவசியமானதாக இருந்தது, பேசுபொருளாக இருந்தது. அதை மேற்கோள் காட்டித்தான் நாம் இன்றைக்கு மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பெற முடிந்தது. இன்றைக்கு கேரளத்திலேயும் மேற்கு வங்காளத்திலேயும் அந்த நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு வழிகாட்டியாக அமைந்திருந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்துவிட இயலாது. அதே போல அவர் கல்வித்துறையிலே செய்திருக்கிற மாற்றங்கள் மிக முக்கியமாக, இன்றைக்கு எல்லோரும் சொல்லுவார்கள் அரசியல் என்பது சாக்கடை என்று. அதற்கு காரணம் நம்மை போன்றவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் அரசியல் புரிதலோடு இன்றைக்கு வெளியிலே வந்து களமாடி கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது அனைவருக்குமானதாக ஆக்கப்பட்டு, கல்வியை அனைவருக்குமானதாக கடைநிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு பெரும் பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். அதன் அடிப்படையிலேதான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்விக்கான பட்டப்படிப்புகள், முதுநிலை படிப்புகளுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கான கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் அறிவித்தார். அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று தேவையை அவருக்கு செய்து காட்டியது. அதனால் இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அவர் காரணமாக இருந்தார். சர் பி.டி. தியாகராயரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மதிய உணவு திட்டம், அதுக்கடுத்து காமராஜர் காலத்திலே கொண்டு வரப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை இன்னும் சிறப்பான முறையிலே செயல்படுத்தினால்தான் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடியவர்களுடைய கல்வி தேவை என்பது அதிகரிக்கிறது. அதற்கான வழிவகைகளை, அதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார்கள். பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள். அதே போல அவர் வகுத்து தந்த ஒரு கல்வி திட்டம்தான் நடுநிலை பள்ளி இருக்கும், ஆரம்ப பள்ளி இருக்கும், குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அடுத்து நடுநிலை பள்ளி இருக்கும், அதற்கடுத்து மேல்நிலை பள்ளி இருக்கும், உயர்நிலை பள்ளி இருக்கும். ஒரு சரிசமமான கட்டமைப்பு நடைமுறையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். சரி, பள்ளியை முடித்து விட்டோம், அடுத்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்கிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அல்லவா? தொகுதி தோறும் ஒரு கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. மாவட்டங்கள் தோறும் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன.
மாவட்டங்கள் தோறும் அரசு மருத்துவமனையோடு கூடிய மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. பள்ளி படிப்பை முடித்து அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பட்டப்படிப்புகளுக்கான கல்லூரி வழிவகையை தமிழ்நாட்டில் சீரமைப்பான கட்டமைப்போடு உருவாக்கி இருக்கிற ஒரு தலைவராக தலைவர் கலைஞர் இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவில் கல்வி அதிகமாக பெற்றிருக்கிறவர்கள், குறிப்பாக அதிக என்ஜினியர்கள், அதிக மருத்துவர்கள் பெற்றிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள். சரி, கல்லூரியை முடித்து விட்டார்கள். அதற்கு பின்பு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு பணிகளை உருவாக்க வேண்டுமே என்று இந்தியாவிலேயே முதலாக தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கினார். தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கினாலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களும் தொழில் தொடங்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் அவருக்கு இருந்தது. தாட்கோ என்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். அவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அது செயல்படுத்தப்பட்டது. லட்சக்கணக்கான பேர், தாழ்த்தப்பட்ட மக்கள் தொழில் தொடங்குவதற்கான வழிவகையை தாட்கோ ஏற்படுத்தி தந்தது. ஒவ்வொரு சமூகத்திலும் புறக்கணிக்கப்படுபவர்களுக்காக நின்று அவர்களுக்கான அரசியலை தன்னுடைய அதிகாரத்தின் வழி ஏற்படுத்தி தந்தவர் தலைவர் கலைஞர். அதனால்தான் தலைப்பு காலத்தின் பாடம் கலைஞர் என்கிற தலைப்பு. காலத்தினுடைய பாடமாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் அவரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான யோசிக்கக்கூடிய நிலைமையை அவரால் உருவாக்கி கொள்ள முடிந்தது. மருத்துவத்தை பார்க்க என்று சொன்னால் அதே மாதிரியான கட்டமைப்பு. துணை சுகாதார நிலையங்கள் இருக்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும், நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கும், அதற்கடுத்து வட்டார சுகாதார நிலையங்கள் இருக்கும், அதற்கடுத்து மாவட்டத்திலே ஒவ்வொரு தொகுதியிலும் அரசு மருத்துவமனைகள் இருக்கும், மாவட்டத்திலே அரசு மருத்துவமனையோடு கூடிய ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கும். அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான காரணம் சுகாதார தேவையை கிராமப்புற அளவிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதையும் அந்த கட்டமைப்பை தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறப்பான முறையில் செய்து காட்டிய ஒரு முதலமைச்சர் தலைவர் கலைஞர். இந்தியாவிலேயே இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிற மாநிலமாக நம்முடைய மாநிலமாக மாற்றி இருப்பவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதே போல கிராமப்புற வளர்ச்சியிலே நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம், பெரும் நில உச்சவரம்பு சட்டங்களின் மூலம் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதன் அடிப்படையிலே தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு நிலங்கள் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தி செய்யப்பட்டது. அது வெறும் சாதாரணமான நிலம் வழங்குகிற ஒரு திட்டமாக அல்ல. அவர்களை பொருளாதார அளவிலேயே, பொருளாதார வளர்ச்சி குறியீட்டிலே உயர்த்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்ட திட்டம். அதே போல ஏழைகளுக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம். 400 சதுர அடி பரப்பளவிலே ஒவ்வொருவருக்குமான வீட்டை அவர் ஏற்படுத்தி தந்தார்கள். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் இந்தியாவிலேயே முதன்முறையாக சாலை ஓரங்களிலே வசிக்கிறவர்களுக்கு வீடுகளை வழங்கினார். 1971ஆம் ஆண்டிலேயே. 1978 ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ்நாடு நிலம் கையகப்படுத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது பட்டியலின மக்களுக்கு வீட்டு வசதி, அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது, பழங்குடியின மக்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது. அது அந்த உச்சவரம்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றுவிட்டு வந்தார்கள். அதற்கு பின்பு 1995 அந்த சட்டம் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பின்பு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான நிலச்சீர்திருத்த சட்டங்கள் மூலம் நிலம் கிடைப்பதற்கான வழிவகையையும் ஏற்படுத்தி தந்தார். இன்றைக்கு நிலம் கிடைத்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்வதற்கான வழிவகையையும் அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதே போல மின்சார வசதி, கிராமப்புற பகுதியிலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மின்விளக்கு கொண்டு போகிற வசதி, குடிசைக்கு ஒரு விளக்கு என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் அவர்களுடைய மின்சார தேவையை செயல்படுத்தி காட்டினார்கள். சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளுக்கு பின்பு நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதி மக்களுக்கு மின்சாரம் கிடைத்திருக்கிறது. சாலை வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அத்தகைய மகத்தான செயல்பாட்டுகளை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். சாலை திட்டங்கள், தொழில் தொடங்குவதற்கான வளர்ச்சி முறைகளை செயல்படுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் எதிர்நோக்குகின்ற காலத்திலே, வருகின்ற காலங்களிலே
அந்த திட்டங்களை எல்லாம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீதி கட்சியின் காலத்திலே பேருந்திலே ஏறினால் அவர்களை அந்த வழியிலேயே இறக்கிவிடக்கூடிய வழக்கம் இருந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்திலே ஏறினால் அவர்களை பேருந்திலே ஏற விடாமல் செய்கிற நடைமுறை இருந்தது. அதனால் நீதி கட்சியிலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். நீங்கள் பேருந்திலே ஏறக்கூடியவர்களை பாதி வழியிலேயே ஏற மறுத்தால் பேருந்திற்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை யோசித்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்கிற போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி பேருந்துகளை எல்லாம் நாட்டுடைமையாக்கினார். நாட்டுடைமையாக்கப்பட்ட காரணம் என்பது அனைத்து சாதியினரும் முறையாக தங்கள் கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு வருவதற்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து சாதியினரும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி நகர்ப்புற பகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வாய்ப்புகளின்படி அவர்களுக்கு தேவையான கல்வியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான சுயமரியாதையும் பகுத்தறிவையும் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு வழிவகையை செய்திருக்கிற முதலமைச்சராக தலைவராக இருந்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இளைய தலைமுறையினரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளை எடுத்துக்கொண்டார். தனக்கான அரசியலை தானே தீர்மானித்தார். அறிவியக்கம் என்று பெயர் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு சென்ற காரணத்தினால்தான் அந்த இயக்கம் யாருக்காக உருவாக்கப்பட்டது, அந்த இயக்கம் எவருக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களுக்கான இயக்கமாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த இயக்கத்தை பற்றி நாம் பேச முடிகிறது, அந்த இயக்கத்தை பற்றி நாம் சிந்திக்க முடிகிறது, அந்த இயக்கத்தை பற்றி நாம் கவலைப்பட முடிகிறது. என்னை போன்றவர்கள், முனைவர் முத்துக்குமார் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டத்தால் பயனடைந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை ஏற்படுத்தி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இளங்கலை தமிழ் இலக்கியம் முடித்து விட்டேன். முதுகலை தமிழ் இலக்கியத்திற்கு திருவாரூரில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தேர்வு எழுதி அங்கு சென்றவுடன் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்ற நிறுவனத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார். அந்த நிறுவனத்திலே இருந்து இன்றைக்கு அங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தமிழ் படிக்கிறவர்களுக்கு முனைவர் பட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆந்திர மாநிலத்திலே திராவிட பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றோம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு நிதி உதவி வழங்கி அந்த பல்கலைக்கழகத்தை தொடங்குவதற்கான வழிவகையையும் அவர் ஏற்படுத்தி தந்தார். அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய முதுகலை மாணவர்கள், முனைவர் பட்ட மாணவர்கள், அவர்களுக்கான செலவு தொகையை, படிப்பதற்கான தொகை, விடுதி கட்டண தொகை, உணவு கட்டண தொகை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் என்கிற திட்டத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நான் முனைவர் பட்டத்தை மேற்கொண்டு வருகிறேன். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதுகலை மாணவர்கள் 20 பேர் அங்கு முதுகலை மாணவர்களாக இருக்கிறார்கள். 12 பேர் முனைவர் பட்ட ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். அதற்கான வழிவகையை ஏற்படுத்தி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இத்தகைய சமமான வாய்ப்புகளையும் சமூக நீதி அடிப்படையிலான வாய்ப்புகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உத்வேகம் அவருக்கு இருந்த காரணத்தினால்தான் அவர் தனக்கான திட்டங்களாக அல்லாமல் இந்த மக்களுக்கான திட்டங்களாக தீட்டி இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன் தான் அந்த துறைகளிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிந்தித்தாரா என்றால் இல்லை. திரைப்படத் துறையிலே இருக்கிற பொழுதும் அதற்கான சிந்தனையை அவர் வளர்த்தி இருக்கிறார். திரைப்படத் துறையிலே அவர் சாதித்த சாதனைகள், பெரும்பாலானோர் அந்த சாதனைகளை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நாம் அதையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு இருக்கின்றோம். 1947 இருந்து 67 வரைக்கும் அவர் எழுதியிருக்கிற திரைக்கதை, வசனம் எழுதியிருக்கிற படங்களினுடைய எண்ணிக்கை 30. திராவிட இயக்க அரசியல் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் நாடகங்களையும் படித்து பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய இணையற்ற வீரன் என்கிற
நாடகத்தின் மூலம் திராவிட இயக்க நாடக மரபு தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து அதற்கு பின்பு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தலைவர் கலைஞர், எம்.ஆர். ராதா, திருவாரூர் தங்கராசு போன்றவர்கள் எல்லாம் திரைக்கதை எழுதினார்கள், நாடகங்களை நடித்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களும் 1947 இருந்து 67 வரைக்கும் 30 திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார், திரைக்கதை வசனங்களை எழுதியிருக்கிறார். அந்த திரைக்கதை வசனங்களில் எல்லாம் முதன்மையாக குறிப்பிட்டது எல்லாம் என்பது மன்னராட்சியினுடைய எதிர்ப்பு, மக்களாட்சியினுடைய ஆதரவு, ஜாதி தீண்டாமை எதிர்ப்பு, ஜாதி மறுப்பு, திருமண ஆதரவு பிரச்சாரம், வர்க்கங்களுக்கான ஏற்றத்தாழ்வு எதிர்ப்பு, ஆண் பெண் சமத்துவம், விதவை திருமணம் ஆதரவு பிரச்சாரம், மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு பிரச்சாரம். இந்த 5 அடிப்படை அளவுகோலின் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய திரைக்கதை வாழ்வியலை அவர் தொடங்கி இருக்கிறார். 1947 இருந்து 67 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் தன்னுடைய சிந்தனையை அதன் அடிப்படையிலே தான், இந்த 5 அளவுகோலின் அடிப்படையில் தான் மிக முக்கியமான முறையிலே எடுத்துச் சொல்லக்கூடிய திரைப்படங்களை அவர் உருவாக்கி தந்தார். அதற்கடுத்து இந்த 5 நாள் மையப்பொருளாக இருந்தது கதைக்கு. அதற்கடுத்து அதே போல இதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ராஜா ராணி திரைப்படத்திலே அந்த சாக்ரட்டிஸ் நாடகம் ஒன்று நடக்கும். அந்த நாடகத்திலே சாக்ரட்டிஸ், மெலிட்டஸ், அனிட்டஸ், கிறிஸ்டோ இந்த 4 பேரும் உரையாடுவார்கள். அந்த உரையாடல் என்பது தமிழ் சமூகத்திற்கு தேவையான பகுத்தறிவை அந்த காலகட்டத்தில் வழங்கியது. தன்னுடைய பாதையை, தன்னுடைய எந்த துறையை தான் தொடுகிறோமோ அந்த துறையில் தன்னுடைய கொள்கைக்கான அளவீடுகளை வைத்துக் கொண்டு, அந்த கொள்கைக்கான அளவீடுகளின் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாட்டை தீர்மானித்துக் கொண்டு செயல்படுத்திய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு அவரை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய கொள்கையால், தன்னுடைய கொள்கையினுடைய நிலையால் அந்த துறையில் என்ன சாதிக்க முடியும், தன்னுடைய கொள்கைக்கும் அந்த துறைக்குமான பிணைப்பை எப்படி ஏற்படுத்த முடியும், அதனால் அதில் பயனடையக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கான திட்டங்களை நாம் எவ்வாறு தீட்ட முடியும், தீட்டிய திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும், அதை எவ்வாறு கொண்டு சேர்க்க முடியும் என்கிற மிக முக்கியமான அரசியல் கணக்குகளை வைத்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல 2ஆம் கட்டத்திலே அவர் எழுதியிருக்கக்கூடிய திரைப்படங்கள் 1968 இருந்து 77 வரைக்கும் திரைப்படங்கள், 5 திரைப்படங்களை எழுதியிருக்கிறார்கள். 78 இருந்து 87 வரைக்கும் 17 திரைப்படங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த 78 இருந்து 87 வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய காலகட்டம் தான் மிக முக்கியமான காலகட்டம். அரசியலிலே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கிற காலகட்டம். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் மைய பொருளாக வைத்திருந்தது ஆணாதிக்க எதிர்ப்பும், இந்த ஜனநாயகத்தை முறியடிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது. இதன் அடிப்படையிலே தான், இந்த மையப்பொருளின் அடிப்படையில் தான் திரைப்படங்களை தீட்டினார். அதே போல 3ஆம் கட்ட திரைப்படங்கள் என்று சொன்னால் 18 திரைப்படங்கள். 1988 இருந்து 96 வரைக்கும் 12 திரைப்படங்கள். 2005 இருந்து 2011 வரைக்கும் 6 திரைப்படங்கள். இந்த காலகட்டத்தில் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனது சொந்த தயாரிப்பிலையும் படங்களை எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எடுத்திருக்கக்கூடிய படங்களிலும் தான் பேச விரும்பிய சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்ம அரசியலைத்தான் அவர் பேசியிருக்கிறார். அப்பொழுது தான் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையிலே தனக்கான இடத்தை பதிப்பிப்பதற்கு, தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கான இடத்தை பதிப்பிப்பதற்கான வேலையைத்தான் அவர் தொடங்கி இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்ள முடியும். அதே போல நான் ஒரு முகநூல் பதிவை படித்துக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீதர் சுப்பிரமணியம் என்பவர் அதை பற்றி எழுதியிருந்தார். இன்றைக்கு நாம் இந்த திட்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறோம். இந்த திட்டங்களின் வழி நாம் பெற்றிருக்கிற பயன்களையும், இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கிற பயன்களையும், இந்த திட்டத்தினால் தமிழ்நாடு அடைந்திருக்கிற உயர்வையும் நாம் பார்க்கிறோம். அது மிக முக்கியமானதாக இருந்தாலும் என்றாலும் கூட தலைவர் கலைஞர் ஒரு நாத்திகர், தன்னை தெளிவாக அறிவித்துக் கொண்ட நாத்திகர், அறிவித்துக் கொண்டு இயங்கியவர். இந்திய அரசியல்வாதிகளிலேயே தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்டு செயல்பட்ட தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். ரிச்சர்ட் டாக்சின்ஸ் என்கிறவர் குறிப்பிட்டதை போல அமெரிக்காவிலே செக்குலரிசம் இருந்தது, வலுவாக இருந்தது, கருத்து சுதந்திரம் முழுமையாக இருக்கிறது என்பதெல்லாம் சரியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட
ஆனால் அங்கு ஒரு அரசியல்வாதி தன்னை நாத்திகன் என்று அறிவித்துவிட்டு கவுன்சில் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது. இறை நம்பிக்கை இல்லாதவர் கூட சர்ச் பக்கம் வந்தால்தான் வெற்றி என்பது உலகெங்கும் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அப்படி என்று எழுதிவிட்டு நாம் இன்றைக்கு நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆத்திகர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள், நாத்திகர்கள் எல்லாம் ரொம்ப கெட்டவர்கள் என்பது என்பது 1000 வருடத்திற்கான பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் நாம் அவரை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டும் கொண்டிருக்கிறோம். ஒரு சராசரி அமெரிக்கனை விட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதம் சார்ந்து இயங்கக்கூடிய மனநிலை என்பது அதிகம். தன்னை நாத்திகராக அறிவித்துக் கொண்டு ஓட்டு அரசியலிலும் நீடித்துக் கொண்டு இந்தியாவிலேயே பல முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நேருக்கு கூட இதை பற்றி பேசுவதற்கு, இந்த சிந்தனையை பற்றி பேசுவதற்கு, வெளிப்படையாக பேசுவதற்கு தயக்கம் இருந்திருக்கிறது. இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு முன்னோடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். நான் நாத்திகன் என்று அறிவித்து செயல்பட்ட தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது மதங்களை தள்ளி வைத்துவிட்டு மனிதர்களை முன்னிறுத்தி அந்த கொள்கையில் செயல்பட்டதன் காரணமாகத்தான் அவரது பிற சாதனைகள் இன்றைக்கு ஊன்றி நிற்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. மதங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மனிதர்களை முன்னிறுத்தி செயல்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் அவருக்கு இருந்த காரணத்தினால்தான் அவரால் இத்தனை செயல்பாடுகளை செய்ய முடிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தலைவர் கலைஞர் நெஞ்சுக்கு நீதி எழுதுகிற பொழுது அதில் அந்த அணிதுரையிலே குறிப்பிட்டிருப்பார், நான் கடந்து வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அப்பா இவ்வளவு தூரம் நடந்து வந்து விட்டோமே, இனிமேல் நடக்க முடியாது, பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு சிறிது தூரம் தானே, வாங்க போய்விடலாம் என்று சொன்னால் எப்படி புது விறுவிறுப்பு கிடைக்குமோ அதுபோல அந்த விறுவிறுப்பை பெறத்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருப்பார். வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்பார் என்று வர்ணிப்பார்கள். எனக்கோ போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டது. போர் வீரனுக்கு மகிழ்ச்சியே கிடையாதா? ஏன் கிடையாது? கொட்டும் குளிரில் பனிப்பாறைகளில் ஊர்ந்து சென்ற பகையை தாக்கும் பொழுது சூடாக ஒரு கோப்பை தேநீர் அவனுக்கு அது அருமருந்தாக இருக்கும். அதுவே அவனுக்கு பெரிய இன்பமாக இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி பக்கத்தில் எழுதியிருப்பார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்வியல் என்பது நாம் பின்பற்றக்கூடிய வாழ்வியலாக இருக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திலிருந்து யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, இந்த சமூகத்திலிருந்து யாரெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தில் தனக்கான உரிமைகள் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கான வழிவகைகளுக்கும் அவர்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் ஏற்படுத்துவதில் தான் அவனுடைய மொத்த சிந்தனையும் இருந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் பேசக்கூடிய தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இனியும் தலைமுறை கடந்து பேசக்கூடிய தலைவராக இருப்பார். அதற்கு காரணம் அவனுடைய செயல்பாடு, அவனுடைய அர்ப்பணிப்பு, தான் எடுத்துக்கொண்ட துறைகளில் அவர் செயல்படுத்தி இருக்கிற முழு நேர அர்ப்பணிப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகைய மகத்தான வாய்ப்புகளையும் சாதனைகளையும் செய்திருக்கிற தலைவருக்கு நம்முடைய புகழஞ்சலியை செலுத்துவோம். கலைஞர் காலத்தின் பாடமாக இருந்து நம்மை வழி நடத்துவார். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் செல்வகுமார், அருமையான ஒரு உரையாக இருந்தது. அதாவது கலைஞரை முத்தமிழ் அறிஞர் என்று நாம் போற்றுகிறோம். அதற்கு காரணம் இயல், இசை, நாடகம் என்ற 3 துறைகளிலுமே அவர் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக மிகப்பெரிய உயரத்தை எட்டியுள்ளார் திரைப்பயணத்தில். அந்த திரைப்பயணத்தை அரசியலாகவும் மாற்றி அந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள். இயற்பியலிலே ஒரு விதியுண்டு, இயக்கவியல் என்ற ஒரு விதியுண்டு. அந்த விதிக்கு ஏற்ப 14 வயது முதல் கிட்டத்தட்ட 94 வயது வரை, அதாவது 80 ஆண்டு காலம் அரசியலிலும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அத்தனை வரலாற்றையும் சுருக்கி இத்தனை சிறிய நேரத்திற்குள்ளாக, ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நமக்கு வழங்கிய தோழர் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதாவது கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே அவர் ஒரு பிறந்தநாள் பற்றிய ஒரு வாக்கியம் ஒன்றை சொல்லுவார். ஒரு பத்தி ஒன்று உள்ளது. அதாவது ரூசோ அவர் தன்னுடைய பிறந்த நாளை ஒரு துன்பியல் சம்பவமாக குறிப்பிட்டு எழுதியிருப்பார். அதை முத்தமிழறிஞர் கலைஞர் நான் அதில் முற்றிலும் வேறுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதில் நான்
இந்த பிறந்த நாளை நான் கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் என்பது என்னுடைய போராட்ட வாழ்வை கொண்டாட வேண்டும், என்னுடைய திருமண வாழ்வை கொண்டாட வேண்டும், என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அத்தனை பெரிய ஒரு ஒரு தத்துவத்தை அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அவர் ஒரு அதாவது ரூசோ என்பவர் துன்பியல் சம்பவமாக இருந்தது. அதாவது தான் பிறந்த காலத்தில் உலகம் இருந்த வலதுசாரி சித்தாந்தங்களுக்கு அடிப்படையில் சிக்கிக்கொண்ட இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறோம் என்ற ஒரு துன்பியல் சம்பவமா இருந்தது என்று சொல்லி ரூசோ வருத்தம் கொண்டிருப்பார். ஆனால் தலைவர் கலைஞர் அதை மாற்ற வேண்டும் என்று எண்ணி அரசியலிலே வந்து அதை செய்தும் காட்டினார். அது மட்டுமல்லாது தாம் படிக்கும் பள்ளி காலங்களில் ஏற்பட்ட தடைகளை இப்பொழுது இருக்கும் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்காக வேண்டி உழைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்காக உழைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகள் உள்ளன. அத்தனையும் சுருக்கி செல்வகுமார் அவர்கள் இத்தனை சிறிய நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருப்பின் தோழர்கள் தெரிவிக்கலாம் தங்களுடைய கருத்துக்களை. வணக்கம் தோழர். மிக சிறப்பான ஒரு பேச்சு உங்களுடையது. கலைஞர் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு துறைகளில் கலைஞர் அவர்கள் செய்த அத்துணை சாதனைகளையும், அந்த சாதனைகள் எல்லாம் அவருக்கான ஒரு எந்த தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவும் இல்லை, இந்த சமூகத்திற்காக. இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அது இன்னும் கூட கலைஞர் அவர்கள் உங்களை போன்ற எத்தனையோ பிள்ளைகளின் மாணவர்களின் கனவை நனவாக்கி இருக்கிறார் என்பதை மிக சிறப்பாக இங்கே எடுத்துரைத்தீர்கள். உங்களுக்கு நன்றி. தோழர்கள் யாராவது பேச விரும்பினா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, இன்றைக்கு கலைஞருடைய பிறந்தநாளை பத்தி பேசும்போது நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை பத்தி இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, கலைஞர் 1996 முதல் 2001 வரை இருந்த ஆட்சி காலம் என்பது ஒரு நல்ல ஒரு ஆட்சி காலம், பொன்னான ஆட்சி காலம். அந்த டைம்ல தான் ஐடி பாலிசி போட்டாங்க. அந்த டைம்ல தான் வந்து இலவச பேருந்து, பயண பேருந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. உழவர் சந்தை கொண்டு வந்தார் அப்பதான். ஸோ அந்த உழவர் சந்தை மூலம் அந்த வருமானத்தின் வழியாக படித்து இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவில் இருக்கேன். என் தம்பி வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கார். இந்த ஒரு உழவர் சந்தை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எத்தனையோ குடும்பங்களுடைய முதல் தலைமுறை பட்டதாரியை வந்து உருவாக்கி இருக்கு. இதை வந்து நான் இந்த இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா, தலைவர் கலைஞருடைய எல்லா திட்டங்கள்லயுமே எல்லா திட்டங்களும் ஒன்று விடாமல், இப்ப தாட்கோன்னு சொல்லி செல்வகுமார் சொன்னார், அங்க இருந்து உழவர் சந்தை வரை எல்லா திட்டங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், பரவலா போய் எல்லாத்துக்கும் சேரணும் அப்படிங்கிறதுல தலைவர் கலைஞர் அவர்கள் தெளிவாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். கல்வி சுமையை குறைத்தார். மாணவர்களுக்கான கல்வி சுமை இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர்ல இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி மாதிரியான ஒரு தரத்துல இருக்குது. அதாவது அங்க அக்சசபிலிட்டி, நான் சொல்றது அக்சசபிலிட்டி அப்படின்றது சிங்கப்பூர்ல தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி நம்ம ஊர்ல வந்து இது கிடைக்கிற அளவுக்கு, தமிழ்நாட்டுல கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞராக இருக்கிறார். இப்போ தம்பி செல்வகுமார் பேசும்போது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எழுதின புத்தகத்தை பத்தி மேற்கோள் காட்டினார். அந்த புத்தகத்துல ஒரு வாக்கியம் இருக்கும், உலகத்திலேயே மிகச் சிறுபான்மையர் யாருன்னு பார்த்தோம்னா நாத்தியர்கள் தான். நாத்தியர்களுக்கு என்று எங்கேயுமே வந்து இடஒதுக்கீடு கிடையாது, நாத்தியர்களுக்கு என்று எங்கேயுமே எந்த ஒரு சலுகையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த நாத்திய கொள்கையை பின்பற்றி ஒரு தலைவர் உருவாக முடியும், அந்த தலைவர் வாக்கரசியலில் இருக்க முடியும், அந்த தலைவர் வாக்கரசியலில் இருந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஆள முடியும், தமிழ்நாட்டையும் ஆள முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினது கலைஞர். அப்ப இங்க நிறைய விஷயங்களை உடைச்சு காட்டினது கலைஞர். அத்தகைய கலைஞருடைய பிறந்த நாளை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி அதற்கு சிறப்பான ஒரு சிறப்புரையை வழங்கி இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த தோழர் செல்வகுமார் அவர்களுக்கும், பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் கனிமொழி அவர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வில் மீண்டும் ஒரு முறை
அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு கலைஞர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை உயர்த்தி இருக்கிறார். முதல் தலைமுறை கைநாட்டாக இருந்தது. 2ஆம் தலைமுறை கையெழுத்து போட கற்றுக்கொண்டது. 3ஆம் தலைமுறை பச்சை மையில் கையெழுத்து போடும் அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் தன்னுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருந்தது என்பார். கலைஞருடைய பேனா என்றெல்லாம் தலை குனிந்ததோ அன்றெல்லாம் கேள்விக்குறியா இருந்த, முதுகு குனிந்த அத்தனை மக்களின் வாழ்வும் தலை நிமிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு பேனாவிற்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர். அந்த தலைவரை போற்றி அவர் புகழ் பாடுவோம். அவருடைய திட்டங்கள் அனைத்தையும், அவருடைய சமூக நல திட்டங்கள் அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவோம் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த தோழர் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியை கூறி இத்துடன் இந்த ஒரு நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.